ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்மளுடைய சேனலில் தொடர்ந்து சித்திரை மாதத்திற்கான ராசி பலன்களை தாங்க பார்த்துட்டு இருக்கோம். புதிதாக பிறந்திருக்கக்கூடிய குரோதி தமிழ் புத்தாண்டினுடைய முதல் மாதமான சித்திரை மாதத்தில் ஏற்படக்கூடிய கிரக மாற்றங்களை பற்றியும், அப்படி ஏற்படக்கூடிய மாற்றத்தின் மூலமாக மீனராசி நேயர்கள் அடையக்கூடிய பலன்களை பற்றியும் தான் இந்த பதிவில் நம்ம தெளிவாக தெரிஞ்சுக்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக உடனுக்குடன் வந்தடையும். நீங்களும் பார்த்து பயன்பெறலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மீனம் ராசி நேயர்களுக்கு சித்திரை மாதத்தில் ஏற்படக்கூடிய கிரகங்களை பார்த்தோம் அப்படின்னா, பெரும்பாலான கிரகங்கள் உங்களுடைய ராசிக்கு 12வது வீடான விரயஸ்தானத்திலும் 2வது வீடான குடும்பஸ்தானத்திலும் மற்றும் ராசியிலும் தாங்க சஞ்சரிக்குது. மீனராசி நேயர்களுக்கு சித்திரை மாதத்தில் இருக்கக்கூடிய கிரகங்களுடைய சஞ்சாரத்தை வைத்து பார்க்கையில் தொழில் நல்ல லாபத்தை பெற்றுக் கொடுக்கும். இருந்தாலுமே கூட அதற்கு நிகரான விரய செலவுகளும் உங்களுக்கு இருக்குங்க. சொல்லப்போனால் எதிர்பாராமல் நடக்கக்கூடிய செலவுகளை உங்களால் தவிர்க்கவே முடியாது அப்படிங்கிறத நீங்கள் நினைவில் வைத்துக்கோங்க. அப்படித்தான் சித்திரை மாதம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. மேலும் சித்திரை மாதம் தொடங்கி சில நாட்களிலேயே தடைப்பட்ட காரியங்கள் எல்லாமே மல நடக்க ஆரம்பிச்சிடுங்க. திருமண தடை இருந்துட்டு இருக்கு அப்படின்னா கூட அது கூட மாறி சித்திரை மாதம் திருமண தடையெல்லாம் விலகி பேச்சுவார்த்தை சுமூகமாகவே முடிவடையும். ஒரு கடனை அடைப்பதற்காக நீங்கள் மற்றொரு கடனை வாங்குவது அப்படிங்கிறது நடைபெறும். அதை அடைப்பதற்காக மற்றொரு கடன் அப்படின்னு நீங்கள் உங்களுடைய நிலையானது மாறி மாறி இருக்குங்க. வருமானம் எல்லாம் லாபம் எல்லாம் அதிகரிக்கும். கணிசமாக கடன் அடைப்பதற்கு நிறைய வாய்ப்புகள் கிடைக்கும். ஏப்ரல் மாதம் 22ஆம் தேதியிலிருந்து செவ்வாய் பகவான் அற்புதமான பலன்களை எல்லாம் உங்களுக்கு தரப்போறாருங்க. செய்யும் தொழிலும் அலுவலக வேலையும் உங்களுக்கு ரொம்பவே சாதகமாக மாறும். புதிய பொறுப்புகள் கிடைக்கும், உதவிகள் கிடைக்கும், ஆதரவு கிடைக்கும். நீங்கள் கேட்காமலேயே உங்களுக்கு எல்லாமே சேரப்போகுது. புதிய வாய்ப்புகள் நீங்கள் எதிர்பாராத நேரத்தில் சேருங்க. வெளிநாடு போகணும் அப்படின்னு முயற்சி செய்துட்ருக்கீங்க அப்படின்னா இந்த மாதம் உங்களுக்கு ரொம்பவே சாதகமான மாதமாக இருக்கும். ட்ரை பண்ணிக்கோங்க. மீனம் ராசி நேயர்கள் என்னதான் எல்லா விதமான பலன்களும் கிடைத்தாலுமே கூட ஒரு சில விஷயங்கள் எல்லாம் கவனமாக இருக்கணுங்க. அப்படியே மீனராசிக்கு விரயஸ்தானத்தில் சனி பகவான் இருக்கிறாரு. அவங்களோட சேர்ந்து செவ்வாய் பகவானும் இருக்கிறாங்க. சனி மற்றும் செவ்வாயினுடைய சேர்க்கை சித்திரை மாதத்தில் முதல் சில நாட்களில் இருப்பது கடுமையான மருத்துவ செலவுகளை எல்லாம் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். அதாவது பெரிய பெரிய செலவுகளை ஏற்படுத்தலாம். இது மட்டும் இல்லாமல் இந்த 10 நாட்கள் அலுவலகத்தில் அல்லது தொழில் செய்யக்கூடிய இடத்துலையும் கூட யாரையுமே பகைத்துக்காதீங்க. வீணாக அலைச்சல் ஏற்படும், சண்டை சச்சரவுகள் நிகழும். அதனோடு மீனராசிக்கு இந்த மாதம் குடும்ப சுமை அப்படிங்கிறது சற்று அதிகமாகவே இருக்குங்க. திடீர்னு சுபகாரிய செலவுகளானது ஏற்படும். அப்படிங்கிறதுனால பண விஷயத்தில் ரொம்பவே நீங்கள் கவனமாக இருக்கணும். கடனில் சிக்கிக்காமல் இருக்க கவனமாக இருங்க. பணத்தை செலவு செய்யும் பொழுதும் கவனமாக செலவு செய்ய வேண்டும். மீனராசி நேயர்களுக்கு 2024 ஏற்படக்கூடிய குரு பெயர்ச்சி மூலமாக முயற்சி ஸ்தானத்தில் ஏற்ற இறக்கங்கள் இல்லாத நிலையில் சஞ்சாரத்தில் உங்களுக்கு குருவினுடைய நிலை பார்த்தீங்க அப்படின்னா அதிர்ஷ்டத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். வாழ்க்கை துணையால் மிகப்பெரிய நன்மையானது உங்களுக்கு ஏற்பட போகுதுங்க. மேலும் இந்த மாதம் புதிய ஆடை ஆபரணங்களானது சேரும். விருந்து விசேஷங்களில் கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்குங்க. கணவன் மனைவிக்கு இடையே அந்யோன்யமானது அதிகரிக்கும். வெளிவட்டாரத்தில் மதிப்பு மரியாதை போன்றவையெல்லாம் கூடும். குரு பகவானுடைய பார்வை உங்களுக்கு சாதகமாக இருக்கிறதுனால திருமணம், வளகாப்பு போன்ற சுப நிகழ்ச்சிகள் கூட நல்லபடியாக நடந்தேறும். உறவினர்களுடைய வருகையால் வீட்டில் மகிழ்ச்சியானது ஏற்படும். ஒரு சிலருக்கு குழந்தை பாக்கியம் கிடைப்பதற்கும் வாய்ப்பு இருக்குது. கணவன் மனைவிக்கு இடையே ஏற்பட்டிருந்த பிரச்சனைகள் எல்லாம் நீங்கி ஒற்றுமையானது வலுப்படும். குடும்பத்தில் மகிழ்ச்சியும் உற்சாகமும் வலுப்பட்டு காணப்படக்கூடிய வகையிலே உங்களுக்கு சித்திரை மாதமானது அமைந்திருக்குங்க. என்னதான் நல்ல நல்ல பலன்களானது ராசியை பொறுத்து அமைந்தாலுமே கூட நட்சத்திரங்களை பொறுத்து ஏற்படக்கூடிய விஷயங்கள் அப்படிங்கிறது சற்று மாற்றத்தை எல்லாம் ஏற்படுத்தி தாங்க கொடுக்கும். அந்த வகையில் மீனம் ராசியுடைய நட்சத்திரக்காரர்கள் அடையக்கூடிய பலன்களை பற்றியும் நம்ம இந்த பதிவில் தொடர்ந்து பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி யாருக்கெல்லாம் மீனராசியானது காணப்படுதோ அவங்கெல்லாம் தவறாமல் வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க. மேலும் உங்களுடைய குடும்பத்தில் யாருக்காவது மீன ராசியானது இருக்குன்னா மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. அவர்களும் பார்த்து அவர்களுக்குரிய பலன்களை தெரிஞ்சுக்கட்டும். குடும்பத்தில் இருக்கக்கூடியவங்களுடைய விஷயங்களில் ரொம்ப நீங்கள் கவனமாக இருக்கணும். அவங்களுடைய விருப்பத்தை நிறைவேற்றி மகிழக்கூடிய வாய்ப்புகளை எல்லாத்தையும் நீங்கள் ஏற்படுத்தி கொடுப்பீங்க. பிள்ளைகள் அல்லது பெண்களுடைய திருமணம் தொடர்பான முயற்சிகளை எல்லாம் இந்த டைமில் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாங்க. நல்ல சம்பந்தம் அமையறதுக்கு வாய்ப்பு இருக்குது.
அதே போல் இளைய சகோதரர்களை கேட்கக்கூடிய உதவியை மகிழ்ச்சியோடு நீங்கள் செய்துட்டு வாங்க. முக்கிய முடிவுகளை எல்லாம் துணிவாக எடுக்கணும், அதுவும் உங்களுக்கு நல்லது. நல்ல ஒரு ஆதாயத்தையும் பெறுவீங்க. அலுவலகத்தில் பணி சுமையானது அதிகரிக்கலாம். அதே நேரம் எந்த ஒரு வேலை செய்வதாக இருந்தாலும் சற்று கஷ்டப்பட்டு தாங்க முடிக்க வேண்டிய நிலை இருக்கும். தீராத முயற்சிகளோடு நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னா கண்டிப்பாக சக்ஸஸாக பண்ணலாம். உங்கள் கூட வேலை செய்யக்கூடிய சக ஊழியர்களால் ஓரளவுக்கு உங்களுக்கு உதவி கண்டிப்பாக கிடைக்கும். தொழில் வியாபாரத்தில் கடுமையாக உழைக்க வேண்டும், ஆனால் அதற்கேற்ற ஆதாயமும் உங்களுக்கு இருக்குங்க. அதனால் நீங்கள் வேலை செய்கிறத நினச்சி கவலைப்பட தேவையில்லை. லாபம் கூடுதலாக கிடைக்கும். வியாபாரத்தை விரிவுபடுத்துவதற்காக வங்கி கடன் உதவி கூட உங்களுக்கு கிடைக்கும். குடும்பத்தை நிர்வகிக்கக்கூடிய பெண்களை பொறுத்த வரைக்கும் இந்த சித்திரை மாதம் மகிழ்ச்சி தரக்கூடிய மாதமாகவே இருக்குங்க. குடும்ப பொறுப்புகள் அனைத்தும் நிறைவேற்றுவதில் ரொம்பவே தீவிரமாகவும் ஆர்வமாகவும் இருப்பீங்க. அதன் மூலமாக நல்ல ஒரு மாற்றத்தையும் நீங்கள் பார்க்கலாம். வீடுகளில் இருக்கக்கூடியவங்களுக்கு ரொம்ப ரொம்ப உதவிகரமாக இருப்பாங்க. அதே நேரம் அலுவலகத்துக்கு செல்லக்கூடிய பெண்களுக்கு பணிகளில் கூடுதலான கவனமானது தேவைப்படுது. இந்த மாதம் உங்களுடைய சந்திராஷ்டம தினங்களாக ஏப்ரல் மாதம் 23ஆம் தேதி காலையில் இருந்து 24 மற்றும் 25ஆம் தேதி இரவு வரைக்குமே இருக்குங்க. இன்றைய தினத்தில் நீங்கள் ரொம்பவே கவனமாக இருக்க வேண்டும். உங்களுடைய அதிர்ஷ்டகரமான எண்கள் 6 மற்றும் 7. வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் அம்பிகை மகாவிஷ்ணு. பரிகாரமாக இந்த மாதம் உங்களுக்கு சிறப்பாக இருப்பதற்கு புதன்கிழமைகளில் விஷ்ணு பகவானை நீங்கள் வழிபாடு செய்வதும் விஷ்ணு சகஸ்கர நாமம் பாராயணம் செய்வதும் உங்களுக்கு நல்லது. அதே போல் வியாழக்கிழமைகளில் தட்சிணாமூர்த்திக்கு நெய் தீபம் ஏற்றி அர்ச்சனை செய்து வந்தீங்க அப்படின்னா நிறைய நல்ல பலன்களை எல்லாம் பெற முடியும். என்னதான் பலன்கள் ராசியை பொறுத்து பார்த்தாலுமே கூட நட்சத்திரங்களை பொறுத்து பார்க்கும் பொழுது சற்று மாறுபாடு அடையும். அந்த வகையில் புரட்டாதி 1ஆம் பாதத்தை உடைய மீனம் ராசி அன்பர்களே, ஞானம் அந்தஸ்துக்கு காரகனாக இருக்கக்கூடிய குரு பகவானுடைய அம்சத்தில் பிறந்திருக்கக்கூடிய நீங்கள் இந்த டைமில், அதாவது சித்திரை மாதம் உங்களுக்கு நல்ல ஒரு பலன்களை எல்லாம் பெற்றுக் கொடுக்கக்கூடிய வகையிலே அமைஞ்சிருக்குங்க. ஏதாவது 30 நாள் வரைக்கும் ராசிநாதன் குருவால் சுபிட்சங்கள் எல்லாம் அதிகரிக்கும். நினைத்தது நடக்கும். தொழில் உத்தியோகத்தில் இருந்து வந்த சங்கடங்கள் எல்லாம் விலகி போகும். குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடந்தேறும். மே மாதம் 1ஆம் தேதிக்கு பிறகு குரு பகவான் 3ஆவது இடத்துக்கு போகிறதுனால இந்த நிலையில் நல்ல ஒரு மாற்றத்தை நீங்கள் பார்க்கலாம். மேலும் இந்த டைமில் படிப்புல மாணவர்கள் கவனம் செலுத்துவது அவசியம். அடுத்ததாக உத்திரட்டாதி நட்சத்திரத்தை உடையவர்கள், ஆயுள் காரகன் கர்ம காரகனாக விளங்கக்கூடிய சனி பகவானும் ஞானக்காரகன் தனக்காரகனாக இருக்கக்கூடிய குருவினுடைய அம்சத்தில் பிறந்திருக்கக்கூடிய உங்களுக்கு நினைத்ததை சாதிக்கக்கூடிய சக்தி கண்டிப்பாக இருக்கும். பிறக்கக்கூடிய சித்திரை மாதத்தில் உங்களுக்கு நிறைய மாற்றங்கள் ஏற்படுங்க. விரயஸ்தானத்தில் சஞ்சரிக்கக்கூடிய சனி பகவான் பல வழிகளிலும் செலவுகளை அதிகரித்து தான் கொடுப்பாரு. அதனால் கவனமாக இருங்க. குடும்பத்தில் நிம்மதியற்ற நிலையும் கூட உருவாக்குவார். பணவரவில் தடைகளானத்தை ஏற்படுத்தினாலுமே கூட ஏப்ரல் 30ஆம் தேதி வரைக்குமே உங்களுக்கு ராசிநாதன் குடும்பஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறாரு. மாதத்தினுடைய முற்பகுதியில் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யோகமாகவே இருக்குங்க. அதே நேரம் பிற்பகுதியில் விரய சனி, சப்தம கேது, குடும்பஸ்தானத்தில் சூரியன் அப்படின்னு உங்களுடைய நிலையில் நிறைய குழப்பங்களை அதிகரித்து கொடுப்பாரு. பெண்களை பொறுத்த வரைக்கும் வாழ்க்கை துணையை கொஞ்சம் அனுசரித்து நடக்க வேண்டிய மாதமாகவே இருக்குங்க. பணிபுரியக்கூடிய இடத்துல கூட வேலைப்புல அதிகமாக இருக்கும். இருந்தாலுமே கூட எதிர்ப்புகளை எல்லாம் தாண்டி நீங்கள் பணி செய்ய வேண்டும். அடுத்ததாக ரேவதி நட்சத்திரம், கல்விக்காரகன் வித்தைக்காரகன் என்று சொல்லக்கூடிய புதன் பகவானும் தனக்காரகனான குருவினுடைய அம்சத்தில் பிறந்திருக்கக்கூடியவங்க தாங்க இந்த ரேவதி நட்சத்திரக்காரங்க. உங்களுக்கு எந்த ஒரு செயலாக இருந்தாலுமே சிந்தித்து செயல்படக்கூடிய திறமை இருக்கும். அவை சிந்தித்து செயல்பட்டு வெற்றியை அடைவீங்க. அப்படிப்பட்ட உங்களுக்கு பிறக்கக்கூடிய சித்திரை மாதம் ஒரு திருப்பு முனையாகவே இருக்க போகுதுங்க. மேலும் இந்த மாதம் முழுவதுமே உங்களுடைய நட்சத்திரநாதன் உங்களுக்கு பொன்பொருள் வரவுகளை எல்லாம் ஏற்படுத்தி கொடுப்பாரு. செலவுக்கு ஏற்ற வரவுகளையும் கண்டிப்பாக ஏற்படுத்துவாங்க. இருந்தாலுமே கூட மே மாதம் 1ஆம் தேதி முதல் ராசிநாதன் 3ஆவது இடத்துல சஞ்சரிக்கிறாங்க. இதனால் நீங்கள் அடைந்து வந்த நன்மைகளில் நிறைய மாற்றங்கள் ஏற்படும். கவனமாக இருக்க வேண்டிய மாதமாக கூட இந்த மாதம் உங்களுக்கு இருக்குங்க. பல வழிகளில் இருந்து நிறைய விஷயங்கள் உங்களுக்கு நடக்கும். குறுக்கு வழியில் மட்டும் எந்த விதமான விஷயங்களையும் செயல்பாடுகளையும் செய்யாதீங்க. அது உங்களுக்கு சங்கடத்தை ஏற்படுத்தி கொடுக்கும், பிரச்சனைகளை உருவாக்கும் அப்படிங்கிறத நினைவில் வைத்துக்கோங்க. பேச்சு செயல் எல்லாவற்றிலுமே நீங்கள் நிதானத்தை கடைபிடிக்கணும். இல்லைனா தேவையற்ற சங்கடங்களானது எதிர்பார்க்கலாம். அரசியல்வாதிகள் வார்த்தைகளை நிதானத்தை காக்கணுங்க. இல்லைனா சட்ட சிக்கல்களுக்கு ஆளாக வேண்டி வரும். விவசாயிகளை பொறுத்த வரைக்கும் கவனமாக செயல்படுறீங்க அப்படின்னா நஷ்டங்கள் இல்லாமல் போகலாம். இல்லைனா உங்களுக்கு நஷ்டங்கள் உருவாகும். மாணவர்களுக்கு மேற்படிப்பில் இருக்கக்கூடிய கவனம் அதிகரிக்க வேண்டும். இந்த வீடியோ பதிவின் மூலமாக என்னென்ன பலன்களை எல்லாம் மீனராசி நேயர்கள் சித்திரை மாதத்தில் அடைய போகிறாங்க அப்படிங்கிறத பற்றி தெளிவாக தெரிஞ்சிட்ருப்பீங்கன்னு நினைக்கிறேன்.
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் இது போன்ற சுவாரஸ்யமான தகவல்களோட மற்றொரு பதிவில் சந்திக்கலாம்.